ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணக்கூடாத படங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்லைனர் கேட்டாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது என்னதுன்னா, நம்ம ஹீரோ அவனுடைய குழந்தைங்களை வெளி உலகத்தை அந்தளவுக்கு காமிக்காமல் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மர வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்குறான். உடம்பளவில் ட்ரைனிங்கும் சரி, மனசளவுலையும் ட்ரைனிங். அதாவது அவங்க எப்படி வேட்டையாடணும், எப்படி சமைக்கணும், எப்படி பிளான்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் அவனையும் புக் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றியும் சொல்லி கொடுக்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க இங்கேருந்து சிட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அங்கே அந்த சின்ன குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க போன காரியம் நடந்துச்சா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2016 வருஷம் வெளியே வந்த ஃபென்டாஸ்டிக் கேப்டன். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே கேமரா போனால் அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். ஸோ ஹீரோடைய பேர் பென். ஸோ ஹீரோவுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க. 6 குழந்தைங்களையுமே பார்த்தீங்கன்னா அவன் காட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த 6 குழந்தைங்களுடைய பேர் என்ன தெரியுமா? போடியன், ரெலிவன், கீலியார், வெஸ்பியார், சாஜா, நாய். அதாவது 3 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைங்க. அது போக எதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரியான வித்தியாசமான நேம் வச்சிருக்கிறானா, இந்த உலகத்திலேயே நம்ம குழந்தைங்களுடைய பேர் யூனிக்கா இருக்கணும், மற்றவங்களுடைய ஒற்று போகக்கூடாது, இது வரைக்கும் யாருமே வைக்காத பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி வித்தியாசமான பேர் வச்சிருக்கிறான். ஸோ பேரே இப்படி வச்சிருக்கிறானா, நம்ம ஹீரோவும் வெளி உலகத்தை தாண்டி வித்தியாசமா தானே இருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மர வீடு மாதிரி செட் பண்ணி வெளி உலக மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பழகாம இவனுடைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே சின்ன வயசுல இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சிட்டியில தான் இருந்திருப்பான். ஆனா அந்த வாழ்க்கை பிடிக்காம வெறுத்து போய் இந்த மாதிரி இப்போ இயற்கைகளோடு சேர்ந்து வாழ்றான். அது போக நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் இவங்க கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் மாசமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஸோ உடம்பு சரியில்லைன்னா அங்க இருக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இங்க தனியா அவனுடைய 6 குழந்தைங்களையுமே பாத்துக்கிறான். ஸோ இதெல்லாம் இப்படி இருந்தா அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் இல்லாமலையா இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா அவனுடைய குழந்தைங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வளர்ப்பான். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். எப்படி வேட்டையாடுறது, எப்படி இந்த பிளான்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, எப்படி அவங்க தண்ணியை பியூரிஃபை பண்ணி அவங்களே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்ரைனிங் தான். காலையில் இருந்துச்சா யோகா, அதுக்கப்புறம் ரன்னிங் ட்ரைனிங் அப்படின்னு ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, எப்படி வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி நம்மளையே நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரைனிங் கொடுப்பான். அது கூடவே படிப்பு இப்போ எல்லாருமே ஸ்கூலில் போய் தானே படிக்கிறாங்க, நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இங்கேயே நிறைய புக்கு வாங்கிட்டு இவங்க குழந்தைக்கு டீச் பண்ணி கொடுக்குறான். அதுவும் நிறைய லாங்குவேஜ்ல படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பக்காவா தயார் பண்ணிட்டு இருக்கிறான். அது போக குழந்தைகள் நிறைய டவுட்லாம் கேட்கும் இல்லையா, ஸோ இது என்னது, எப்படி இது நடக்குது, அது நடக்குதுன்ற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா பதில் சொல்லிடுவான். மரணம்னா என்னது, அபியூஸ்னா என்னது அப்படின்னு குழந்தைங்க கிட்ட எதுவுமே மறைக்காம வெளிப்படையா அவங்கள டீச் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான் இல்லையா, ஸோ இவனை நம்ம அண்ணன்காரனே கூப்பிடலாம். இந்த அண்ணன்காரன் இப்போ டீனேஜ் வயசுல இருக்கிறதுனால வேட்டையாட பழகிட்டான். அதனால என்ன பண்றானா, முறையா ஒரு மானை வேட்டையாடுறான். ஸோ இதனால நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மானுடைய ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த அண்ணன்காரன் மூஞ்சில பூசி விட்டு அந்த மானுடைய ஆர்கன்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு சில இதை எடுத்து பச்சையா சாப்பிட கொடுக்குறான். ஸோ அந்த அண்ணன்காரனும் சாப்பிட, நீ பையன்ல இருந்து இப்போ மென்னா மாறிட்ட, ஸோ உனக்கு பொறுப்புகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன்காரனை ரொம்பவே பாராட்டுறான். அதுக்கப்புறம் வேட்டையாடின மானை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களுக்கு இந்த மியூசிக்லாம் வாசித்து காமிக்கிறான். அதுபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி அவங்களுடைய டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பர்ல, எந்த ஒரு வெளி உலக கான்டாக்ட் இல்லாம, டெக்னாலஜி இல்லாம, இன்டர்நெட் இல்லாம, கரண்ட் இல்லாம, ஸோ இப்படிலாம் உங்களால இருக்க முடியுமா? இருக்க முடியும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேரால முடியும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய பையனை கூப்பிட்டுட்டு, அதான் அந்த அண்ணக்காரனை கூட்டிட்டு நேரா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சிட்டிக்கு போறான். ஸோ என்னதான் இவங்க சிட்டி வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வாழ்ந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது தேவைக்கு சிட்டியை தானே ஆகணும். அதனால நம்ம ஹீரோனுடைய பையனை கூட்டிட்டு அப்படியே சிட்டிக்கு வரான். ஸோ சிட்டிக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த அண்ணன்காரனை நிறைய பொண்ணுங்க பாக்குறாங்க. பார்த்ததுமே பிடிச்சிருது போல. ஸோ அப்படியே இவங்கிட்ட பேசலாம் அப்படின்னு வராங்க. ஆனா இவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பழக்கம்லாம் கிடையாது இல்லையா, எந்த ஒரு பொண்ணையும் பார்த்து பேசின பழக்கம்லாம் இல்லாததுனால அப்படியே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அவங்களும் யாரா அவன், பொண்ணுங்களே பார்க்க மாட்டான், அம்மா 5 பையனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவன் காட்டுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பான் இல்லையா. ஸோ அதை வந்து வெளியில் சேல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது இந்த அண்ணன்காரனும் இந்த சிட்டிக்கெல்லாம் வரும்போது அவனுக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே இவனுக்குன்னு கொஞ்சம் போஸ்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த போஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறான். பார்த்தா இந்த அண்ணன்காரன் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோக்கே தெரியாமல் இவன் அப்ளை பண்ணியிருந்திருப்பான் போல. அதில் வந்து ஈஸியாக நம்ம அண்ணன்காரனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து ஸ்கூலில் படிக்கல, பதிலுக்கு வீட்டிலேயே நம்ம ஹீரோ வந்து பியூர் நாலேஜாக வளர்த்துருக்கான் இல்லையா. அதனால ஈஸியாக அந்த யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிட்டான். ஸோ அண்ணன்காரனுக்கும் வெளியில் படிக்கணும்னு தான் ஆசை, சிட்டிக்கெல்லாம் போகணும்னு ஆசை. இருந்தாலும் ஹீரோ கிட்ட சொல்ல தைரியம் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டிக்கும் போக முடியாமல் அப்படியே அந்த போஸ்ட்டை வந்து அப்படியே வச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவன் மட்டும் தனியாக வெளியில் வந்து ஒரு பாருக்கு வந்து அவனுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனல, ஸோ அவளை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, உனக்கு ஏதாவது கிடைச்சிதா, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹீரோடைய தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறா. ஸோ ஆக்சுவலாக ஹீரோடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு நோய் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க போல. ஸோ இதை ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே சோகமாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போய் பயங்கரமாக அப்படியே கத்தி அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வெளியில் போக வச்சுட்டு ரொம்பவே சோகமாக அவங்களுடைய பசங்க கிட்ட வந்து இதை சொல்கிறான். ஸோ பசங்களாலையுமே இதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தோடு அழுறாங்க. அதுலேயும் ரெண்டாவது பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கத்தி எடுத்து அங்கே இருக்கிற அந்த கபோர்டில் குத்தி அவனுடைய ஆதங்கத்தை வெளிக்காமிக்கிறான். ஸோ இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கிடைக்குது. அது வந்து இவனுடைய ஒய்ஃப் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சடங்குகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குது. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரைனிங்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அம்மாவுக்கு எப்போ ஃபியூனரல் வைக்கிறாங்க, ஸோ நம்ம எப்போ கிளம்பணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் இது தெரியாதுல்ல. அதனால என்ன பண்ணுறான்னா அப்படியே சிட்டிக்கு வந்து அவனுடைய மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அதாவது இவனுடைய ஒய்ஃபோடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணதும் அவர் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. டேய், எல்லாமே உன்னால தாண்டா, நீ தானடா அவளை பிரித்து காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனேன், இப்போ உன்னால தாண்டா அவள் இறந்து போயிட்டா, ஒழுங்கு மரியாதையா ஃபியூனரல் பக்கம்லாம் வந்துடாத, அப்படி வந்தியனா அவளு தான் உன்னையே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான் அப்படின்னு திட்டிட்டு ஃபோன் வச்சுட்டாரு. அடுத்தது கால் பண்ணா இவனுடைய ஒய்ஃபோடைய அம்மா எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 5 நாளில் ஒரு சர்ச்சில் வந்து நாங்கள் ஃபியூனரல் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஸோ கட் பண்ணால் இதை வந்து நம்ம ஹீரோனுடைய குழந்தைங்க கிட்ட சொல்கிறான். ஆனால் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்மளுடைய அம்மாவுடைய உடம்ப புதைக்க போகிறாங்களா, ஆனால் அவங்களுடைய ஆசை வந்து அது கிடையாது இல்லை, அவங்கள எரிக்கணுன்ற மாதிரி தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அம்மாவுடைய பாடியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, அது ரொம்பவே கஷ்டம், ஸோ நம்மளால அங்கே போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய ஒய்ஃப் வந்து கனவுல வராங்க. டக்குன்னு முழிச்சு பார்த்துக்கிறான். ஸோ முழிச்சிட்டு அப்படியே வெளியில் வரா. வெளியில் வந்து பார்த்தா எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா இங்கேருந்து அவங்க வந்து அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போய் அவங்களுடைய அம்மாவுடைய பாடியை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே போகிறது ரொம்பவே ஆபத்து, நம்மளால போக முடியாது, ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரைனிங் போங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரைனிங்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ இன்னைக்கு என்ன ட்ரைனிங்னா, அந்த மலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மலை உச்சிக்கு ஏறணும். ஸோ அதே மாதிரி எல்லாருமே ரோப் கட்டிட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ள ஒரே சோகம், அம்மாவை போய் பார்க்க முடியலன்ற மாதிரி. ஸோ அதில் அந்த செகண்ட் பையன் என்ன பண்ணிடுறான்னா கை ஸ்லிப் ஆக்கி அப்படியே கீழே உள்ள போயிடுறான். இருந்தாலும் ரோப் மாட்டி இருக்கிறதுனால சைடில் கல்ல மட்டும் கை மோதி அடிபட்டுருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து, உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, நீயே தான் ஒன்று காப்பாற்றிக்கணும், ஸோ எதுக்கு என்ன பார்க்குற, சைடில் பிடிச்சி மேலே வா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவனும் பண்ணி அப்படியே மேலே வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அவனுடைய பையனுக்கு அப்படியே கெட்டு போட்டு விடுறான். அப்போ அவங்களுடைய மூஞ்சை பார்த்தா எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னன்னா அவங்களுடைய அம்மாவை போய் பார்க்கணுன்றது தான். சரி, நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கிறதுனால போகலாம், எல்லாருமே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பஸ் மாதிரி இருக்கும். அந்த பஸ்ஸில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு கிளம்புறான். ஸோ இதில் சின்ன குழந்தைங்கலாம் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு வராங்க, அப்படியே அதை வெளியில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டல, பேங்குக்கு போகிறதுனா பேங்குக்கு மட்டும் போய் நிப்பாட்டுறான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் காசை எடுத்துக்கிறான். அந்த டைமில் குழந்தைங்கலாம் வெளியில் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்துட்டு, என்னது இது ரொம்ப ரொம்ப குண்டா இருக்கானுங்க, ஏதாவது அவங்களுக்கு நோயா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வண்டியில் ஏறி தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் கார் பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோவா அந்த போலீஸ்காரர்கிட்ட இவனுடைய லைசன்ஸையும் கார் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு
சொல்கிறாருன்னா, நான் இதுக்கெல்லாம் வரல, பின்னாடி உள்ள லைட் வந்து உடஞ்சி கிடக்குது, ஸோ அதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல தான் வந்தேன். ஆமாம், என்ன சின்ன குழந்தைங்களாம் அங்கே இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஹோம் ஸ்கூல்டு அப்படின்னும் போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு இந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா டவுட் பட்டுட்டு அப்படியே உள்ளே வராரு. உள்ளே பார்த்தா நிறைய புக்ஸாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பையனும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஹோம் ஸ்கூல்டு தான், அது போக எங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட பாட்டு வந்து சத்தமாக பாட ஆரம்பிக்க, உடனே இவரும் பார்த்தீங்கன்னா சரி சரி புரியுதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரரும் வெளியில் போயிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடணும் இல்லையா, அதனால ஒரு இடத்துல வெயிட் பண்ண, அதுலேயும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா வேட்டையாடுறதுக்காக அப்படியே ஒரு ஆடு மேலே அம்பு விடலான்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவளே அப்படியே நார்மல் ஆகின்றா. உடனே ஹீரோவும் என்ன பண்ணுற, வேட்டையாட வேண்டியது தானேன்னும் போது, இல்லை இந்த ஆடு ஓடவே மாட்டேங்குது, நின்றுட்டே இருக்குது, அப்புறம் எப்படி என்னால் வேட்டையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறா. சரி வாங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லா குழந்தைங்களையும் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்து மெனு கார்டை பார்த்தா ஹாட் டாக்ஸ், அதுக்கப்புறம் கொக்கோ கோலா, பீஸா, பர்கர்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே இது விசித்திரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது பார்த்தெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, விஷம், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட் வராங்க. சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, எல்லா திங்ஸையும் தேவைப்படுறதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கேப்ல சின்ன குழந்தைங்கலாம் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட்டை போட்டுட்டு அப்படியே வெளியில ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோ கூடவே இன்னும் 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட் ஆளுங்க கிட்ட, ஒன்றும் இல்லை எங்க அப்பாவுக்கு இப்படிதான் அடிக்கடி வரும், இந்த மாத்திரையை போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு அப்படியே வெளியில வந்துடுறாங்க. அவங்களும் ஆம்புலன்ஸ் ஏதாவது கூப்பிடணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, ஒரு கேக் மாதிரி ஒன்று வச்சு, இன்னைக்கு ஒரு பிலாசபருடைய பர்த்டே, ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நிறைய கொடுக்குறான். அது போக அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறான். ஸோ என்ன கிஃப்ட்னா, இந்த வேட்டையாடுறதுக்கு அம்பு, அதுக்கப்புறம் கத்தி, வால்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பொருளையே கொடுக்க, இங்க இந்த செகண்ட் பையன் நம்ம ஹீரோ பார்த்து, பிலாசபருக்கு பர்த்டேனா நம்ம ஏன் கொண்டாடணும், நம்ம கிறிஸ்மஸ் அந்த மாதிரி எல்லாரையும் மாதிரி கொண்டாடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோகமா வண்டிக்கு போயிடுறான். ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வண்டி எடுத்துட்டு நேரம் எங்க வரானா, இவனுடைய தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருப்பா, அவளுடைய வீட்டுக்கு தான் வரா. ஸோ அந்த தங்கச்சிக்கு கல்யாணமாகி ஒரு 2 குழந்தைங்களும் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வீடியோ கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹீரோடைய குழந்தைங்களுக்கு வீடியோ கேம்ஸ்னாலே என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதை அப்படியே விசித்திரமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் டின்னரில் ஃபேமிலியை மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுலேயும் அந்த தங்கச்சி பொண்ணுடைய பசங்க வந்து ஹீரோடைய பசங்களை பற்றி, என்ன இவங்களுக்கு ஃபேமஸ் பிராண்டை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே சாப்பிட்றாங்க. அந்த டைமில் அந்த தங்கச்சியோடைய பசங்க வந்து, ஆமாம் ஹீரோடைய ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, தங்கச்சி ஹஸ்பண்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வர, ஆனால் ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறான். ஏன்னா அவனுடைய குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி தானே பழக்கம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அவளுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, மனநல பிரச்சனை வந்துடுச்சு, நிறைய இல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஸோ அதனால அவளுடைய கையவே அறுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்ல, ஸோ இதை கேட்டதுமே தங்கச்சி பொண்ணு நம்ம ஹீரோ வெளியில் கூட்டிகிட்டு வந்து, என்ன பேசிட்டு இருக்கிற நீ, பசங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, சில இது பசங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, நீ என்ன எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிற அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி புரியுதுன்ற மாதிரி விட சொல்லிடுறான். அது போக இன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே தூங்கணும் இல்லையா, ஸோ அதனால நம்ம குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தூங்குறதுக்காக வராங்க. இதை பார்த்த தங்கச்சி பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து, என்ன நீங்கள் வெளியில் தூங்குறீங்க, உள்ளே தூங்கலையான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உள்ளெல்லாம் தூங்க முடியாது, நாங்கள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில் வந்து தூங்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம தங்கச்சி பொண்ணு ஹீரோ கூப்பிட்டு தனியாக பேசுகிறா. என்ன நீ உன்னுடைய குழந்தைய வளர்த்து வச்சிருக்கிற, அவங்களுக்கு காட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி அறிவே இல்லாத மாதிரி பண்ணிட்ட, அவங்களையும் மற்றவங்களையும் மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பு, அப்போ தான் அவங்களுக்கு அறிவு வரும், நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆவாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படியா சொல்கிற, ஹீரோனுடைய பையனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பையனை 2 பேரையும் கூப்பிட்றான். அதுக்கப்புறம் இவனுடைய ஒரு சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா, ஸோ அவளையும் கூப்பிட்டு அந்த பசங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான்னா, கொஸ்டின் பில் ஆஃப் ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு என்னன்றது மீனிங் தெரியல போல. ஸோ இப்போ நீ சொல்லுமா அப்படின்னு ஹீரோடைய பொண்ணை பார்த்து கேட்கும்போது, அவள் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஸோ இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு இந்த தங்கச்சி பொண்ணே சாக்காயிட்றா. இப்போ அடுத்தது என்ன, மறுபடியும் அந்த பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த மோட்டார் ஹோம் கேம்பிங் சைட்டுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இறங்கி தங்கிக்கலாம்ல. ஸோ அப்படி ஒரு கேம்பிங் சைட்டில் வந்து நிப்பாட்டும் போது ஹீரோடைய ஃபர்ஸ்ட் பையன் வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். ஸோ பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சிருது. ஸோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவன் முன்னாடி யோகாலாம் பண்ணி காமிக்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கும் இதனால ஃபர்ஸ்ட் பையனை பிடிச்சி போயிடுது. ஸோ அதனால அப்படியே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே பேசி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் பையனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே டைமில் அந்த பொண்ணுடைய அம்மாவும் வந்துட, உடனே இந்த
அண்ணக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே நீல் பண்ணி இந்த பொண்ணுக்கு அப்படியே ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து அம்மாவும் பொண்ணு சிரிக்கிறாங்க. என்ன இவன் சும்மா இதுக்கெல்லாம் ப்ரொபோஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நார்மலா எடுத்துக்கல. ஆனா இவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுது. ஸோ அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம அண்ணன்காரனும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்படி இவங்க டிராவல் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் நடக்க போற சர்ச்சு முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அங்க வந்ததுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சைட்லயே பஸ்ஸை வந்து பார்க் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃபை பத்தின கனவு வருது. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோடைய ஒய்ஃப்க்கு வந்து ஃபியூனரல் நடக்க போகுது. அதனால எல்லாருமே இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவா அவனுடைய குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நல்லா கலரா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள வராங்க. ஸோ இதை பார்த்தா ஹீரோடைய ஒய்ஃபோடைய அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, ஸோ அதில் அப்பா வந்து செம டென்ஷன் ஆகுறாரு. இவன் ஏன் வந்தான் அப்படின்ற மாதிரி. அது போக இப்போ ஃபியூனரலும் நடக்க ஆரம்பிக்குது. ஒய்ஃபோடைய டெட் பாடியை முன்னாடி வச்சுட்டு அங்கே அந்த பாஸ்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து இப்போ முன்னாடி எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் வந்து புத்திஸ்டா மாறிட்டாங்க. ஸோ அதனால அவளுக்கு இந்த ரிலீஜியன் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ அவளுடைய ஆசை என்னன்றத ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறா. என்னன்னா ஒரு இடத்துல வச்சு அவளுடைய உடம்பு எரிக்கிற மாதிரியும் அவளுக்கு பிடிச்ச எல்லாருமே அங்க மியூசிக் போட்டு ஜாலியா இருக்கிற மாதிரியும் கடைசியில அந்த சாம்பல் இருக்கும்ல அதை ஏதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ற மாதிரியும் எழுதிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ஒய்ஃபோடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதை கேட்டதுமே அந்த ஒய்ஃபோடைய அப்பாவுக்கு வந்து எவ்வளோ கோவம் வரும். எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவேன், ஃபர்ஸ்ட் இவனை வெளியில அடிச்சு பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோ கூடவே வெளியில வந்துடுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த தாத்தாவுக்கு பேரம் பேத்திகளை பார்க்கணும்னு ஆசை வரும் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வெளியில வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போதே அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு நீ தான் ஒரு கேவலமானவன், என்னுடைய பொண்ணு ஒன்ன போய் கல்யாணம் பண்ணா பாரு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையாகி அவ இறந்து போயிட்டா. அது போக இந்த குழந்தைகள் என்னுடைய வீட்டுக்கு வர அலோடு இருக்குது, ஆனா நீ வரக்கூடாது, இந்த குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து செம டென்ஷன் ஆகிடுது. இல்ல அதெல்லாம் முடியாது, நான் அவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பஸ்ல ஏத்திட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இவனுடைய ஒய்ஃபோடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை விடக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோடைய பசங்க வந்து, இல்லப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணா அவங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் எங்களுக்கு யாரு இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே சோகத்துல ஒரு இடத்துல போய் வண்டியை விட்டுறான். இந்த டைம்ல அப்படியே நைட்டும் ஆகுது. அதுல இந்த ரெண்டாவது பையன் இருப்பான் இல்லையா, அவன் அப்பா மேல ரொம்பவே கோவப்படுவான்ல எப்போதுமே. அவன் வந்து இந்த அண்ணன்காரங்கிட்ட என்ன சொல்றானா, இது எல்லாமே அப்பாவால தான், அப்பா தான் நம்மளை இந்த மாதிரி அடைச்சு வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸோ நீ தானே இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன்காரங்கிட்ட எடுத்து சொல்ல, இந்த அண்ணன்காரனுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்சம் கோவம் வந்துடுது. அதனால அவனுக்கு நிறைய போஸ்ட் வந்திருக்கும் இல்லையா, அதான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆன மாதிரி அந்த போஸ்ட் எல்லாம் அவனுடைய அப்பா கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில இருந்தெல்லாம் இது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு விதத்துல கவலைப்படுறான். எனக்கே தெரியாம இதை நீ அப்ளை பண்ணியா, உன்னை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போனா அங்க போய் நீ இந்த எக்ஸாம்லாம் எழுதி அப்ளை பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அண்ணன்காரன் சொல்றான், இல்லப்பா இது நான் பண்ணல, அம்மா பண்ணாங்க எனக்காக, என்னதான் நம்ம காட்டுக்குள்ள வாழ்ந்தாலுமே அப்படியே கடைசி வரை இருந்துட முடியாதுலான்றதுக்காக தான் அம்மா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது போக நீங்க எங்களை நல்லா தான் வளர்த்துருக்கீங்க, ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த டைம்ல கடைசி குழந்தை வந்து ஒரு லெட்டர் கொடுக்குது. என்னன்னா அந்த லெட்டர்ல இந்த செகண்ட் பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான்னா, இந்த மாதிரி இனிமேல் நான் தாத்தா வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறான். ஸோ நம்ம பையனை போய் மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனுடைய மாமனார் வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது இங்க அந்த செகண்ட் பையனை காமிச்சா அவன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறான், அந்த ஷூட் பண்ற கேம் வந்து. அப்போ நம்ம ஹீரோவும் வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வா நம்ம போகலாம் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இல்லப்பா உங்க மேல தான் தப்பு, நீங்க தான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அம்மாவுக்கு வெளியில இருக்கணும்னு தான் ஆசை, அவங்கள நீங்க காட்டுக்குள்ள அடைச்சு வச்சு உங்களால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய கண்ணை பார்க்கணுமா, அவ்வளோ பாவமா இருக்கும். அப்படியே அந்த செகண்ட் பையன் நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு வேற ரூம்குள்ள போக நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படிலாம் இல்லடான்னு சொல்ல போறதுக்குள்ளேயே ஒரு அம்பு வந்து சொருகுது. யாருன்னு பார்த்தா இவனுடைய மாமனார் தான். பயங்கரமா இவனை திட்டுறாரு, இந்த மாதிரி உன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒழுங்கான லைஃபையே நீ கொடுக்கல, என்னுடைய பொண்ணை தான் நீ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏமாத்திட்டேன்னு பார்த்தா, ஆனா குழந்தைங்களையும் நீ ஸ்கூலுக்கு அனுப்பலையா, அவங்களுக்கு வெப்பன்ஸை கிஃப்ட் பண்ணியிருக்கிற, அது போக சூப்பர் மார்க்கெட்ல திருடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னும் போது அதெல்லாம் அப்படி அதுக்காகலாம் இல்லை, ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா அவனுடைய கையில் அடிபடும் போது நீ என்ன சொல்லியிருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிற அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு, இப்போ மட்டும் நீங்க இருந்து போல நான் போலீஸ்க்கு
போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், கால் பண்ணி உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு ஃபோன் எடுத்து ஃபோன் பேசுறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே நைஸாக வெளியில் ஓடி வந்துடுறான். வெளியில் ஓடி வந்தவனுக்கு இந்த செகண்ட் பையனை விட்டுட்டு போக மனசில்லை. அதனால அவனுடைய பொண்ணுக்கிட்ட நீ மாடி வழியாக ஏறி போய் உன்னுடைய தம்பியை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே மாடி வழியாக ஏறி போறா. அப்படி ஏறி போகும்போது தெரியாம ஸ்லிப் ஆக்கி மேல இருந்து கீழே வந்து பயங்கரமா அடிபட்டுருது. அப்புறம் என்ன அடுத்த சில வேகமா அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ரொம்ப அடிபட்டுருக்குது. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்குது தான், ஆனா பெரிய அடிலாம் இல்லை, அவளுடைய எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ மற்ற குழந்தைங்களுக்கு அடிபட்டிருந்தா கண்டிப்பா அவங்க வந்து பேரலைஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஆனா இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ணாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவனை சுத்தி எல்லாமே இப்படி எல்லாருமே சொல்றதுனால நம்ம தான் நம்மளுடைய குழந்தைய இந்த மாதிரி அடைச்சு வச்சுட்டோமா காட்டுக்குள்ள, நம்ம மேல தான் தப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியானதுமே அவங்களை கூட்டிட்டு அந்த மாமனார் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ அந்த குழந்தைங்கள மாமனார் வீட்டில் விட்டுறதுக்காக. ஸோ அந்த குழந்தைங்களும் இந்த பெரிய வீட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தாத்தா கூட சேர்ந்து செம்ம என்ஜாய் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ தூரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல இந்த மாமியார் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து யார் எழுதுனதுன்னா ஹீரோடைய ஒய்ஃப் தான் இவங்களுக்காக எழுதியிருக்கிறாங்க. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர். பேரண்ட்ஸ்க்கு என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னை தேடி நீங்க காட்டுக்கு வராதிங்கம்மா, ஏன்னா அங்க என்ன அவரு ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. நாங்க எங்களுடைய குழந்தைங்களுக்காக ஒரு புது உலகத்தையே நாங்க உருவாக்கி இருக்கிறோம். எனக்கு தெரியுது இது இந்த சமூகத்துக்கு ஆப்போசிட் ஆனது தான், ஆனா எங்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு பிலோசபரா வருவாங்க, அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் அப்படி இப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு நான் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ அப்போ தான் ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்கிறான். ஸோ என்னத்தான் நம்ம இது நாள் வரைக்குமே இந்த மாதிரி வளர்த்துருந்தாலுமே இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள இங்கே தாத்தா வீட்டிலே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்க கிட்டேயுமே சொல்கிறான் இந்த மாதிரி இங்கே தான் இருக்க போறீங்கன்ற மாதிரி. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம்ப்பா, இங்கெல்லாம் இருக்க முடியாது, எதுக்கு 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய வீடு, இங்கே எதுவுமே சரி கிடையாது, நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட வந்துடுறோன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி என்னுடைய டிசிஷன் வந்து நிறைய இதில் தப்பாக இருந்திருக்குது, உங்களுடைய அம்மாவை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா ஒருவேளை அவங்க வந்து இந்நேரத்துக்கு உயிரோட கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பும் இனிமேல் ஸ்பாயில் ஆகக்கூடாது, ஸோ நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மாமனார்கிட்டையும் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இவனுடைய மீச தாடியெல்லாம் அப்படியே சேவ் பண்ணிக்கிறான். சேவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவனுடைய குழந்தைங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அங்கே வந்திருப்பாங்க. ஸோ எங்களால் அங்கே இருக்க முடியாது, உங்களை பிரிஞ்சு எங்களால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேச ஹீரோடைய மீச தாடி இல்லாததையும் பார்த்து ஷாக்காகிறாங்க. அந்த டைமில் நம்ம அந்த செகண்ட் பையன் வந்து ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா அப்பா நான் உங்களை வெறுக்கலை, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மா விஷயத்தில் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளும் அங்கே வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் எங்களை இங்கே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி வச்சதுனால தான் எங்களால் அம்மாவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கும் அவன் பண்ணதில் சில தவறுகள்லாம் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறான். அதனால அந்த சின்ன பையன் கிட்ட கெட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுடைய குழந்தைங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படின்னும் போது அது எப்படி முடியும், அம்மாவுடைய டெட் பாடியை தான் புதைச்சிட்டாங்களே அப்படின்னும் போது புதைக்க தானே செஞ்சாங்க, ஸோ நம்ம மிஷனுக்கு தயாராகலாம் அப்படின்னு குழந்தைங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஹீரோவா அவனுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த புதைச்ச இடத்துக்கு போகிறான். அங்கே தோண்டி எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பாடியை ஒரு லேக்குக்கு பக்கத்தில் வச்சு அதுக்கு மேலே அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ப்ளே பண்ண விட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடணும் இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பல்லாம் இருக்கும்ல அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டில் இந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க அம்மாவுடைய ஆசையாக இருந்திருக்கும். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி எதுக்கு வந்திருப்பாங்கன்னா இந்த அண்ணன்காரன் இருக்கான் இல்லையா, அவனை ஹையர் ஸ்டடீஸ் அனுப்புறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அவனை வந்து இந்த நமீபியாவில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண அலோவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த தம்பிக்காரனும் அங்கே ஏண்ட போக ஆசைப்பட்டன்ற மாதிரி கேட்கும்போது கண்ணை மூடிட்டு மேப்பில் கை வச்சேன்டா அந்த இடம் தான் வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனை வந்து வெற்றிகரமாக வழி அனுப்பி வச்சுட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஸோ இப்போ எங்கே இருக்காங்கன்னா இப்போ இவங்க காட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் சிட்டிலையும் இல்லை, இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுத்தரமாக வில்லேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வில்லேஜில் ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு
பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாராலையுமே கண்டிப்பாக ஒரு நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஃபோன் இல்லாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் இருந்துருவீங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.